ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் இருக்கோங்க. இங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற பேரங்கியூருக்கு போகிறோம். அங்கே இருக்கிற திருமூலநாதர் திருக்கோயிலுக்கு போகிறோங்க. மிக பழமையான ஒரு திருக்கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு, புராணம், விசேஷங்கள் அது அனைத்தும் இந்த காணொலியில் இருக்க போது. வாங்க கோயிலுக்கு போகலாம். இது இந்த மூலநாதர் திருக்கோயில். இந்த கோயில் மிக பழமையான கோயில், சோழர் காலத்து திருக்கோயில். நிறைய மன்னர்களுடைய கல்வெட்டு குறிப்புகள் இந்த கோயிலில் கிடைக்குதுங்க. திருவெண்ணைநல்லூர் வந்துட்டிங்கன்னா பக்கத்துலேயே தான் இந்த கோயில் ஆனது இருக்குது. அங்கேருந்து ஃபியூ மினிட்ஸ், சம்வாட் அரவுண்டு ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் இந்த கோயிலை ரீச் பண்ணிடலாம். மேக்ஸிமம் திருவெண்ணைநல்லூர் வந்துட்டிங்கன்னா வழியிலே பார்த்திங்கன்னா கிராமம், அங்கே இருக்கிற முண்டீஸ்வரர், சிவலோகநாதர் அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்து இங்கே போகலாம். நீங்கள் இப்போ நம்ம ஹைவேல இருக்கோங்க, திருச்சி திண்டிவனம் ஹைவே. அந்த பக்கம் ரைட் சைடில் இருக்குது. நம்ம பிரிட்ஜுக்கு அடியில் போய் போகணுன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இந்த பக்கம் தான் திரும்பணும். இங்கே தான் திரும்பணும். அடுத்த ரைட். இங்கேருந்து 650 மீட்டரில் இருக்குது இந்த கோயில். கோயில் திறந்து இருக்கணும். ஹைவேக்கு பக்கத்திலே இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஆனால் கோயில் திறந்துருக்குமா அப்படின்றது போய் பார்த்தா தான் தெரியும். மணி 10:30 ஆகுது. இப்படிதான் லொக்கேஷன் காட்டுது. இதுக்குள்ளையா? அங்கே இருக்கு. திறந்து தான் இருக்கு. தான் கோயிலுக்குள்ளே போனோம். நந்தி பகவான் பிரம்மாண்டமாக இருக்கார். அதுக்கு முன்னாடி இதில் நியர்பை ஸ்பாட்ஸ்லாம் பாருங்கள். இதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை. நம்ம போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். நந்தி பகவான் அற்புதமாக இருக்கார். திருமூலநாதர் போய் தரிசனம் பண்ணலாம். சுவாமி தரிசனம் பண்ணிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா சுவாமி
திருமூலநாதர் ரொம்ப அற்புதமாக காட்சி தராரு. அம்பாலும் உள்ளே இருக்காங்க. இங்கே கோஷ்டத்தில் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் எவ்வளோ சிற்பங்கள். அவங்க இந்திராணி, சண்டிகேஸ்வரர், நந்தி, ஜேஷ்டாதேவி, மாந்தன் மாந்தி, பிரம்மி, இவங்க சப்த கன்னிகள், வைஷ்ணவி, மகேஸ்வரி, வாராகி, கௌமாரி, சாமுண்டி, அவங்க அம்மன், வலம்புரி விநாயகர். இங்கே பிரதோஷ லிங்கம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோஷ்டத்தில் விநாயகர், இங்கே தட்சிணாமூர்த்தி. அப்படியே சுற்றி கோயில், ரொம்ப அற்புதமான கோயில். விமானம்லாம் எதுவுமே இல்லை, கருவறை, கோயில், கோஷ்டங்கள், இந்த சிற்பங்கள், உள்ள மூலவர். பழமையான சோழர் காலத்து திருக்கோயில். அங்கே பாருங்கள் சோழர் காலத்து கல்வெட்டு குறிப்புகள். அவ்வளோ ஒரு அற்புதமாக அழகாக இந்த கோயிலில் இருக்க இந்த பழமையான சிற்பத்தையும் வரலாறையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். விஷ்ணு, இங்கே பாருங்கள் பட்டை போட்டு விட்ருக்கார் ஐயா. நல்லா இருக்கா எங்களுடைய பட்டை அதுக்கு குங்கம் வேறு வச்சு விட்டார். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லை அந்த ஹைவே சவுண்டே கேட்குது பாருங்கள். ஹைவே பக்கத்துலேயே இருக்குது இந்த கோயில். துர்க்கை அம்மன், அவ்வளோ அழகாக இருக்காங்க. இந்த திருமூலநாதர் திருக்கோயில் மிக பழமையான கோயிலுங்க. இந்த கோயிலுடைய லொகேஷன் டீடைல்ஸ் அண்ட் லொகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். மிக பழமையான கோயில்னா பல்லவர்கள் ஆட்சி காலத்துல இருந்தே இந்த கோயில் இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. சோழர்கள் இந்த கோயிலை கற்கோயிலா கட்டியிருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது. முதலாம் பராந்தகன், ஆதித்ய கரிகாலன், முதலாம் ராஜராஜன், ராஜேந்திரன், ராஜாதிராஜன், குலோத்துங்க சோழர் காலத்து கல்வெட்டு குறிப்புகள் இந்த ஊர்ல இருக்குங்க. இந்த ஊருடைய பெயர் அந்த காலகட்டத்தில் பேரங்கூர் அப்படின்னு இருக்குங்க. பேரங்கூர் இது பிரம்மதேயமா இருந்திருக்கு. அதாவது அந்தணர்களுக்கு தானமா கொடுத்த ஊரா அந்த காலகட்டத்தில் இந்த ஊர் இருந்திருக்கு. இந்த சிவபெருமானுடைய பெயர் திருமூலஸ்தானமுடைய மகாதேவர், மூலஸ்தானத்து பெருமானடிகள், மூலஸ்தானத்து பரமசுவாமி, திருமூலஸ்தானமுடைய மகாதேவர் கோயில்னு இந்த கோயிலுக்கு பேரும் இருந்திருக்குங்க. இப்படிப்பட்ட மிக பழமையான அற்புதமான கோயில். இந்த கோயில்ல இருக்கிற இந்த பலகைக்கர் சிற்பங்கள், கோஷ்ட மூர்த்திகளா இருக்கிற விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, துர்க்கையம்மன், இவங்க எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க லக்குலேசரோட சிற்பமும் இருக்கு. இவர் சிவபெருமானுடைய ஒரு தோற்றங்கள் ஒருவர் தான் இவர். இதெல்லாம் இந்த கோயில்ல ரொம்ப அற்புதமா இருக்குங்க. மிக பழமையான கோயில். கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த கோயிலை வந்து இந்த சிற்பங்கள், இந்த அருமையான வரலாற்று சிறப்புடைய இந்த ஒரு கோயிலை பார்த்துட்டு போங்க. சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க அற்புதமான திருமூலநாதர் திருக்கோயில். மிக பழமையான ஒரு திருக்கோயில், சோழர் காலத்து கோயில். இந்த கோயில் பற்றியான அனைத்து விவரங்களும், புராணம், வரலாறு, வேண்டுதல்கள், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அந்த சிற்பம், அவ்வளோ பழமையான சிற்பங்களை நீங்கள் இந்த கோயிலில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஹைவே பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா, திருச்சி திண்டிவனம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். லொக்கேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ நான் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கோயிலில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.